வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உனக்காகவே வாழ்கிறேன் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்பி பிடித்த எண்ணங்களை அரவமில்லாத தினப்படி ஓட்டம் மெதுவாய் வலுவிழக்க வைத்திருந்தது. சென்னையும் சனாவும் எண்ணமும் கூட கிருஷ்ணாவிற்குள் சலனமில்லாமல் அடங்கி போயிருக்க அவனின் அன்றாடம் இழுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. வேலை முடித்துவிட்டு இரவு வெகு நேரம் கழித்து வந்தவன் வரவிற்காக காத்திருந்த பூரணி முகத்தில் அத்தனை பூரிப்பு. யூகிக்க முடியாது போனாலும் அம்மாவின் முகமாற்றம் மைந்தனாக நிறைவாகத்தான் இருந்தது. உணவு பரிமாற உண்டு முடித்துவிட்டு ஹாலில் வந்தமர்ந்தான். கவின் குடும்பத்தோடு வெளிநாடு சென்றிருந்ததால் வீடு வெற்று அமைதியில் முங்கி கிடந்தது. கவின் கால் பண்ணானா கிருஷ்ணா? இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இப்படி ஊர் சுத்திட்டே இருக்க போறான்? வீடே வெறிச்சுன்னு இருக்குடா என்ற அம்மாவை பொன்முறுவலுடன் பார்த்தான். விடுங்கம்மா, இப்ப அனுபவிச்சாத்தானா? பாப்பா ஸ்கூல் போயிட்டா இனி இப்படி நேரம் ஒதுக்க முடியாது இல்லையா? அதான் போயிருக்கான். சரிதான் போ கிருஷ்ணா, அவன் ஒரு டாக்டர். இப்படி சதா நேரமும் கிளினிக்கை பூட்டி வச்சா அப்புறம் ஒட்ட வேண்டியது தான். நல்லது தானம்மா. ஒரு டாக்டர் தொழில் படுத்து போச்சுன்னா உலகமே ஆரோக்கியமா இருக்குதுன்னு தானே அர்த்தம். இலகுவாக சொன்ன மகனை கண்கள் நிறைய பார்த்து கொண்டே இருந்த பூரணி மென்மையாக சொன்னார். பசவப்பா சென்னை போயிட்டு வந்த விஷயம் பத்தி நீ எதுவுமே கேட்கலையே கிருஷ்ணா. ஏன் ஆர்வம் இல்லையா? அந்த கேள்வியில் அத்தனை ஏக்கம் தூக்கி கிடந்தது. நிமிர்ந்து பார்த்து சிரித்தான். ஆர்வப்படுற வயசு இல்லம்மா உங்க பையனுக்கு. ஒரு பக்குவத்துக்கு பிறகு கல்யாணமும் துணையும் ஆர்வமா அணுகிற விஷயங்கள் இல்லை, ஆத்மார்த்தமா அணுகிற விஷயம். பசவப்பா சென்னைக்கு போய் ராமநாதனை பார்த்து அவர் மூலமா அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தின தகவல் தந்துட்டு வந்திருக்கார். அவருக்கு விருப்பம் இருந்தா மேற்கொண்டு பேசிக்கலாம்ங்கிற தகவலோட வந்து 10 நாள் ஆச்சு. இது பழைய தகவல்மா என்றான் சிரிப்போடு. எப்பவும் உனக்கு என்கிட்ட இடக்குத்தான் கிருஷ்ணா. இன்னைக்கு அந்த பொண்ணோட அப்பா எனக்கு கால் பண்ணி இருந்தாரு. நாளை மறுநாள் நம்ம வீட்டுக்கு வர்றதா சொல்லி இருக்காரு. முடித்த போது அம்மாவின் முகத்தில் பூரிப்பு தேங்கி நிற்க சின்ன வியப்புடன் நிமிர்ந்து பார்த்தான். ஓ, இட்ஸ் சர்ப்ரைஸ். நான் அவங்களுக்கு என்னை பிடிக்காதுன்னு நினைச்சேன். அந்த குரலில் இனம் புரியாத வலியும் தர்ம சங்கடமும் நெளிய பெற்றவள் உள்ளம் பொங்கி போனது. ஏன் அப்போ உனக்கு என்ன குறைச்சல்? உன்னை கூட ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம போகுமா? ஒரு பொண்ணு கூட சில வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறதாலேயே உன் தகுதியும் தரமும் மட்டுப்பட்டு போயிடுமா என்ன? முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. நாம எதையும் மறைக்க போறதில்ல. இன்னைக்கு உனக்கு பெண் வேணும்னு சொந்தங்கள் மத்தியில சொல்லிட்டு வந்தாலே போதும். நான் நீன்னு போட்டி போட்டுட்டு வந்து நிற்பாங்க. ஆனா நீதானே எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டு நின்ன. மெல்ல கண்களை மூடிக்கொண்டான். மனக்கண்ணில் சனா வந்து அழகாய் சிரித்தாள். எதையும் மறைக்கல அப்பு. நித்யாவோட உனக்கான கல்யாணம், உன் மனநிலை, கவின் பத்தின விஷயம்னு எதையும் நான் மறைக்கல. உண்மையை சொன்ன பிறகு அவருக்கு சம்மதம்னா மட்டும்தான் வர சொல்லி சொல்லி இருந்த. வரட்டும், நேர்ல பேசிக்கலாம். உன்னால நாளை மறுநாள் இங்க இருக்க முடியும் தானே? அம்மா தன்மையாக கேட்க நிமிர்ந்து பார்த்தான். கண்டிப்பா முடியாதுமா. எனக்கு ஆந்திராவில் ஒரு பிஸ்னஸ் மீட் இருக்கு. சென்னை போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு செயின் ஷாப் ஓப்பன் பண்ணா என்னன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. அதற்கான ஏற்பாடு தான். இனி அடிக்கடி வெளியே போக வேண்டி இருக்கும். நீங்க பார்த்து பேசுங்க. ஓகேன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். எழுந்து போய்விட்டான். அடுத்த நாளுக்காக அப்போதிருந்தே காத்திருக்க ஆரம்பித்திருந்தார் பூரணி. வீட்டில் 1008 காரணம் சொல்லிவிட்டுத்தான் கிளம்பி வந்திருந்தார் முருகானந்தம். இவருக்காக ரயிலடியில் காத்திருந்து சொகுசு காரில் பசவப்பா அழைத்து கொண்டு வந்தபோது அத்தனை பெருமிதமாக இருந்தது. பெத்தண்ணா அவென்யூவில் இருந்த பங்களாவை பார்த்ததும் வாய் திறக்க மறந்து நின்றார். பூரணி அம்மாவை நிறையவே பிடித்திருந்தது. அந்த முகத்தில் ஒளிர்ந்த அமைதியில் அப்படி ஒரு நிறைவு. சாதாரண வருகைக்கே அங்கே கிடைத்த வரவேற்பில் நெக்குருகி நின்றார். நித்யா இறந்து 3 வருஷம் ஆகுது. எத்தனை முறை சொல்லியும் ஏனோ மனசு இணங்காமையே இருந்தான். அப்படியும் மீறி நான் சில இடங்களை பார்த்துட்டு வந்தேன். ஆனா அவன் பக்குவம் இல்லாத கல்லூரியில படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான். 2வது வாழ்க்கையை ஏதாவது கட்டாயத்துக்காக ஏத்துக்கிற பொண்ணுங்க மனசுல எப்பவும் ஒரு ஏக்கமும் இயலாமையும் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டே இருப்பான்.
ஒரு வகையில அதுவும் கூட சரின்னு தான் எனக்கும் தோணுச்சு. உங்க பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு, பக்குவமான வயசும் கூட. அதனால கேட்டு பார்க்க சொன்னான். பூரணி முடித்தபோது அவர் வலியுறுத்திய விஷயம் எல்லாம் கண்ணில் விழுந்த மணல் துகள்களைப் போல உறுத்தலை தந்தாலும் அந்த சூழல் அவர் ஆசையை கட்டறுத்துவிட்டு உண்மையை கட்டி போட்டிருந்தது. தன்னுடைய ஆசையை குடும்பத்தின் சம்மதமாக அங்கே பதிவு செய்திருந்தார். பெண் பார்க்க நாள் குறித்துவிட்டு சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்ப பூரணி பூரிப்பில் கண்கள் பனிக்க நின்றார். நம்பத்தான் முடியவில்லை. 3 வருட பெரும் போராட்டத்தை தன்னுடைய ஒற்றை பார்வையால் ஒரு பெண் வெட்டி சரித்திருக்கிறாள் என்பதை. ஆனால் முருகானந்தம் தான் பெரும் பதட்டத்தில் இருந்தார். தாலி கழுத்தில் ஏறும் வரைக்கும் சில உண்மைகளை போய் மூடி போட்டு மறைத்தால் அன்றி தன் மகளுக்கு இத்தகைய ராஜ வாழ்க்கை அமையாது. திருமணத்துக்கு பிறகு உண்மைகள் கசந்தாலும் விழுங்கிக் கொள்வாள் சனா. காலப்போக்கில் எல்லாம் சரியாக விடும் என்ற அசையாத நம்பிக்கையில் இருந்தார். வீட்டில் வந்து சொன்னபோது கொஞ்சம் குழப்பமும் பயமும் நிரம்பிய குரலில் பெரிய நாயகி நின்றார். அவ்வளவு பெரிய இடம் நமக்கு சரியா வருமாங்க? தள்ளி கொடுக்கிறோம், பயமா இருக்கு என்ற தாய்மையின் பதட்டத்தை சொல்ல மெல்ல மனைவியின் தலை கோதினார். நம்ம முதலாளி ராமநாதன் சார் பசவப்பாவுக்கு அத்தனை நெருக்கம். பசவப்பா தான் கிருஷ்ணாவோட குடும்பத்துக்கு வலது கை மாதிரி. ஆர்ஏ கூர்க் காஃபி கம்பெனியோட முதலாளின்னா சும்மாவா? நம்ம சனாவை பார்த்து பிடிச்சு போய் தான் கேட்கிறார். நமக்கு அதிர்ஷ்ட தேவதையே கதவை தட்டுது. பெரிய நாயகிக்கு பெருமையாக இருந்தாலும் பயம் பிடித்து கொண்டுதான் உலுக்கியது. மூத்தவன் வீட்டில் இருக்க இளையவன் எதுக்கு கல்யாணம் முந்திக்கிட்டு இருக்கான்? குழந்தை வேற இருக்குன்னு சொல்றீங்க? அசடு மாதிரி பேசாத. இப்பெல்லாம் அதை யார் பார்க்கறா? அவர் டாக்டர். கூட படிச்ச பொண்ணை காதலிச்சுட்டு கட்டிட்டு இருக்கார். அது என்ன குத்தமா? இவருக்கு அப்பா தவறிட்டதால பிஸ்னஸை பார்க்க வேண்டிய பொறுப்பு. ஏன் உன்னை நான் கட்டின 2 வருஷத்துக்கு பிறகுதானே உன் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு? நான் சந்தேகப்பட்டனா? இதை பாரு நாயகி, பெண் பார்க்க வர்றதுக்கு பவி வீட்டில இருந்து மாமியார் நாத்தனார்னு எல்லாரையும் வரவழைக்க போறேன். அவங்க முன்னாடி எல்லாம் கண்டதையும் பேசி சொதப்பி வைக்காத. எந்த கட்டையை சாய்ச்சு காரியத்தை நிறுத்தலாம்னு கங்கணத்துல அலையும் மனிதர்கள் எல்லாம் என்று பெரிய நாயகியை மூளை சலவை செய்திருந்தார். ஆனால் நாயகியின் அத்தனை பயமும் தாய்மையும் தயையும் நிரம்பி வழிந்த பூரணியை பார்க்கும் வரைக்கும் தான் அந்த கண்களில் ஒளிர்ந்த அன்பில் இன்னொரு தாய்தான் சனாவுக்கு கிடைக்கப் போகிறார் என்று மனசு சத்தியம் செய்தது. பெண் பார்க்க உறவையே திரட்டி இருந்தார் தந்திரமாய். அதனால் எந்த தனிப்பட்ட விசாரிப்பையும் விசாரிக்க முடியாமல் பொது பேச்சோடு பூரணி கிளம்பி இருக்க பெரிய ஆஸ்வாசமாக இருந்தது முருகானந்தத்துக்கு. மாப்பிள்ளைக்கு இது மறுமணம்ங்கிறது நம்ம 2 குடும்பத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நான் வேற யார்கிட்டையும் இதை பத்தி பேசல. ஏன், அவங்கெல்லாம் யாரு? எதுக்கு நம்ம குழந்தைகள் வாழ்க்கையில அவங்க கருத்து? அதனால நீங்க அதை பத்தி சபையில எதுவும் பேச வேண்டாம் என்று பூரணி அம்மாளை சரியாக முடுக்கி இருந்தார். சனாவை பார்த்ததும் பூரணியின் இதயம் அத்தனை பூரித்தது. கொட்டி கிடந்த மனிதர்கள் நடுவில் பூரணி அம்மா அந்த கேள்வியை கேட்கவும் தவறவில்லை. என் பையனை உனக்கு பிடிச்சிருக்காமா? உனக்கு சம்மதம் தானே என்று கேட்கத்தான் செய்தார். அவளின் தலை குனிந்த வெட்க முகமே பச்சை கொடி காட்டியது அவருக்கு. சபையில் வைத்து இது மறுமணம் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ள எந்த தாய்தான் விரும்பி நிற்பார் என்ற அவரின் கணக்கு மிக சரியாக அங்கே வேலை செய்தது. அல்லது வேலை செய்ய விதி அனுமதித்தது. எல்லாமே அவர் பக்கமே சாய்ந்திருந்தது. வேலை அதிகம் என்பதாலும் சொல்ல தெரியாத ஒரு தயக்கத்தாலும் சனாவை முன்னமே பார்த்திருந்ததாலும் பெண் பார்க்க கிருஷ்ணா வரவில்லை. இயல்பிலேயே கூச்சமும் அமைதியுமான சனா நிச்சயத்திற்கு பிறகான எதிர்பார்ப்போடு கிருஷ்ணாவிடம் பேச ஆசைப்படவும் இல்லை என்ற அத்தனையும் சேர்ந்து கொண்டது விதியோடு விதியாக. கனவு காண எல்லாம் நேரமில்லை அல்லது காலம் அனுமதிக்கவில்லை. பார்த்து பேசி சிலிர்த்து சிரித்து கண் மயங்கி சிந்தனை தொலைந்து என்று பேரின்ப ராட்டினம் எதுவும் சுற்றாமல் ஒரு கனவு போல் அந்த திருமணம் நடந்திருந்தது. இது நியாயமே இல்லப்பா. நானாவது படிச்சு முடிச்சு 7 மாசம் வீட்டில் இருந்தேன். ஆனா சனா குட்டியை டிகிரி முடிச்சு 15 நாள் முடியறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி பெங்களூர் அனுப்புறது என்ன நியாயம்? என்னால் அவளை பார்க்காம இருக்கவே முடியாது. உடன் பிறந்தவள் அழ அந்த கண்ணீர் சனாவையும் தொற்றிக் கொண்டாலும் கம்பீரமும் சர்வ லட்சணமுமாய் நின்ற கிருஷ்ணாவே மனசில் இருந்து இம்சை செய்து கொண்டிருந்தான்.
பெண் பார்க்க கூட அவன் வராதது ஏமாற்றமாக இருந்தாலும் அன்று மனம் நிறைய அவன் பார்த்த பார்வைக்கு தான் இந்த திருமண ஏற்பாடு என்ற நினைப்பே தித்திக்க வைத்தது. பார்க்காமல் பேசாமல் திருமணம் செய்வது கூட ஒருவித சுவாரஸ்யம்தான். ஏண்டி, இப்படியா உப்பு சப்பில்லாம கல்யாணம் பண்ணுவாங்க? தெரிஞ்சு ஒரு தரம் பார்த்து, வீட்டுக்கு தெரியாம 10 தரம் பார்த்து, இன்ஸ்டாவிலும் வாட்ஸ்அப்பிலும் விடிய விடிய பேசி, செல்ல சண்டைகள் போட்டு, பிளாக் பண்ணிட்டு, புடவை வாங்க, லெஹங்கா வாங்க, விஸ்கோத்து வாங்க, வீடா வாங்கன்னு பைக்ல இருக்கு கட்டிட்டு சுத்தி, தினமும் 25 செல்ஃபியை ஷேர் பண்ணிக்கிட்டு, இப்படியா என்கேஜ்மெண்ட் டு மேரேஜ் வரைக்கும் அழகான நினைவுகளோடு ஒரு ஜேர்னியை கடந்தா தானே நல்லா இருக்கும்? வினிதாவும் தோழிகளும் கேலி செய்த போது இதெல்லாம் தன் வாழ்க்கையில் இல்லை என்ற நிஜம் ஏக்கத்தை தந்தாலும் அத்தனையும் ஈடு செய்யும் கிருஷ்ணாவின் புன்முறுவல் போக்கும் முகம் அவளை ஆட்டி படைத்தது. கிருஷ்ணாவின் வீட்டில் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லாமல் போக பெருத்த ஆஸ்வாசமாய் உணர்ந்தார் முருகானந்தம். தான் ஜாதகத்தை பெரிதும் நம்புவதாய் சொல்லி மாங்கல்ய சங்கல்பம் என்று கூறி எண்ணி 10 நாளில் வடபழனி முருகன் கோயிலில் திருமணத்தை எளிமையாக முடித்து கொண்டு சவேராவில் ரிசப்ஷனையும் எந்த சங்கடமும் இல்லாமல் நடத்தி முடித்திருந்தார் சாமர்த்தியமாக. பொய் என்ற எண்ணெயை ஊற்றி மெய் அன்பான உறவிற்கு அஸ்திவாரம் போட்டு கொடுத்திருந்தார். எல்லாவற்றையும் தன் இடத்தில் இருந்தே பார்க்கும் அவருக்கு இந்த மாய சங்கிலி மகளின் எதிர்காலத்தில் ஆடப்போகும் களியாட்டம் புரியத்தான் இல்லை. அவசியத்துக்கு அன்றே யாரும் யாரிடமும் பேசிக்கொள்ளாமல் கண்காணித்து கொண்டே இருந்தார். பெரிய இடம் என்ற ஒற்றை பொறாமையிலேயே பல உறவுகள் ஒட்டி உறவாடாமல் ஒதுங்கி நின்றது அவருக்கு சௌகரியமாகவும் இருந்தது. எது எப்படியோ காலம் அழகாய் தீர்ப்பு எழுதியிருந்தது. திருமணம் முடிந்து பெங்களூரில் கிருஷ்ணா ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு செய்திருந்ததால் சனாவோடு அனைவரும் மதியமே ஃப்ளைட் ஏற பெரிய பாரம் இறங்கியது போல் இருந்தது முருகானந்தத்துக்கு. மிரட்சியும் கண்ணீருமாய் அவர்களோடு கிளம்பி போன மகளை பார்க்கும்போது உள்ளுக்குள் எதுவோ உருண்டு நழுவியது. உண்மை தெரியும் போது பெரும் ஏமாற்றம்தான். ஆனாலும் இந்த வேம்பு தன் மகளின் எதிர்காலத்தை தித்திக்க வைக்கத்தான் என்று ஒரு தகப்பனாய் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டார். மிரண்டுதான் போனாள் தர்சனா. கை அடக்க வீட்டிலேயே தேவைகளை அடக்கி பழகி கொண்டவளுக்கு விழிகளை விரித்து விரித்து அந்த பெரிய வீட்டை உள்ளடக்க முடியாமல் வியந்து நின்றாள். கிருஷ்ணாவின் அமைதியும் பொறுமையும் காலையில் இருந்து விருந்தினர்களை எதிர்கொண்ட பொறுப்பும் அவளை வெகுவாய் கவர்ந்தது. பொறுப்பில் மட்டுமல்ல, அனைத்திலும் தான் திறமைசாலி என்று தன் காதலின் வேகத்தையும் காட்டி அந்த நாளையும் இரவையும் பரிபூரணமாக்கி வைத்தான். அத்தனையும் கனவு போலவே கடந்து காதலில் திகட்ட திகட்ட மூழ்கி முத்தெடுத்திருந்தாள் தர்சனா. படித்தும் பார்த்தும் கேட்டும் கனவில் சஞ்சரித்த விஷயங்கள் அத்தனையையும் எந்த படபடப்பும் இல்லாமல் கிருஷ்ணா முடித்து வைத்த போது உலகம் புரியாத அந்த சிறு பெண்ணின் இதயம் ஏகாந்தத்தில் மிதந்தது. புது இடம், புது உறவு, புது உணர்வு, புது உலகம் என்று ஆழ்ந்து போனவளை அதிகாலை கூட உறக்கம் அணைக்கவில்லை. அருகில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவனை பார்க்க பார்க்க இதயம் நாணமும் காதலுமாய் பொங்கியது. கணவன் முகத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் வெகுமதி போல். ஒரு பார்வையிலேயே ஒரு பெண்ணை இத்தனை நேசிக்க முடியுமா? காதலை கூறாமலே கரம் பிடிக்க முடியுமா? இப்படி ஒரு வாழ்க்கையை கனவில் கூட அவள் யோசித்தது இல்லை. நிச்சயம் வளங்கள் மட்டும் அவளை வசீகரித்திருக்கவே முடியாது. அப்படி பெற்றவர்கள் அவளை வளர்க்கவும் இல்லை. திருமணம் என்ற பேச்சு தொடங்கி இத்தனை நாளில் ஒரு அத்துமீறல் பார்வையை கூட பதியாத கண்ணியம் இந்த தனிமை இரவில் கூட இனிமையை மட்டும் எண்ணத்தில் சிந்தித்து முன்னேறாமல் அவள் முகம் பார்த்து பார்த்து அவன் காட்டிய ஒற்றை இரவின் கரிசனமும் காதலுமே ஒரு பானை சோற்றுக்கு ஒன்றாய் அவளை ஆட்கொண்டிருந்தது. புரண்டு படுத்தவன் கண் இமைக்காமல் விடி விளக்கின் வெளிச்சத்தில் தன்னையே பார்த்து கொண்டிருந்தவளை குறும்பாக பார்த்தபடி தன் மீது இழுத்து கிடத்தி கொள்ள விக்கித்து போனாள் வெட்கத்தில். என்ன பார்வை அப்படி? தூங்குற குழந்தையை பார்க்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்வாங்க, உங்ககிட்ட சொல்லி வளர்க்கலையா என்றான் ஒரு கையில் தலையை தாங்கி படுத்து கொண்டு. குழந்தையா? நீங்களா? அது சரி. சத்தம் வெளியேறாமல் கண்களோடு சேர்த்து சிரித்தவளை மனம் நிறைய பார்த்து கொண்டே இருந்தான். நம்ப முடியலையா சனா? என் அம்மா கிட்ட போய் கேட்டுப்பாரு, நான் யாருன்னு சொல்வாங்க. கூப்பிடட்டுமா அவங்கள? அவனின் கேலியில் வெட்கித்து முகம் ஓடியவளை சிவக்க சிவக்க சிலிர்க்க வைத்தான். இரவின் முடிவாய், நாளின் தொடக்கமாய்.
காலை 7 மணிக்கு குளித்து முடித்து வெளியில் வந்தவளை அரசல் புரசலாய் பார்த்து உள்ளம் நிறைந்து போனது பெற்றவளின் மனது. தொடங்கிய வேகத்தில் முடிந்து போன மகனின் வாழ்க்கை குறித்து அவர் கலங்காத நாளே இல்லை. இன்று அந்த கவலைகளுக்கு அருமருந்து கையில் கிடைத்தது போல் நெகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்சம் மிரட்சியாகவே பார்த்து கொண்டிருந்த சனாவை தோளில் கை போட்டு தோழி போல் ஹாலுக்கு அழைத்து வந்தாள் தீபா. உங்க வீட்ல எப்படி இருந்தையோ அதே மாதிரி எங்கேயும் இருக்கலாம் சனாமா. எதுக்கும் பயப்படவோ தயங்கவோ வேணாம். நானும் உனக்கு அம்மா மாதிரிதான். தீபாவும் கவினும் காலையில ஹாஸ்டல் கிளம்பி போனா ராத்திரி தான் திரும்பி வருவாங்க. கிருஷ்ணாவும் அப்படித்தான். வேற வழியே இல்ல. நீயும் நானும் தான் லவ் பண்ணி ஆகணும் என்று பூரணி சொன்னபோது இருவரும் மனம் விட்டு சிரித்திருந்தார்கள். சமையல் செய்ய தெரியுமா சனா? டிப்பிக்கல் மாமியார் மாதிரி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். 1000 பேர் வேலைக்கு இருந்தாலும் நமக்கான வேலையை நாம பார்க்கறது தான் சிறப்பு. எதுக்கு யார் கையை எதிர்பார்த்து நின்னாலும் சாப்பாட்டுக்கு மட்டும் யார் கையையும் எதிர்பார்த்து நிற்க கூடாதுன்னு என் மாமியார் எனக்கு சொன்ன தாரக மந்திரம். அதைத்தான் நானும் என் மருமகள்களுக்கும் சொல்லித்தரேன் என்றார். ஓரளவுக்கு சமைப்பேன் அத்தை. காலேஜ் முடிச்சுட்டு 1 வருஷம் என்னை குக்கரி கிளாஸ்க்கு அனுப்பணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு என்று சொல்லி சிவந்தவள் வார்த்தைகள் இடறினாலும் அதை ஆராய்ச்சி செய்யும் அளவுக்கு அவசரமும் இல்லை அவசியமும் இல்லை என்று எண்ணியபடி பூஜை அறைக்கு அழைத்து சென்றவர் விளக்கேற்ற சொல்ல கைகளை கூப்பி வணங்கியவள் நிமிர்ந்து பார்த்தாள். சுவற்றில் மாட்டியிருந்தது சந்தன மாலையுடன் பொட்டிட்டு அழகோவியமாக இருந்த நித்யாவின் புகைப்படம்தான். கண்களில் மிளிர்ந்த ஒளிர்வை பார்த்து கொண்டே பூரணியின் புறமாக திரும்ப அவர் மென்மையாக தலையசைத்தார். அதுதான் நித்யா, கிருஷ்ணாவோட மனைவி. அவன் கூட வாழ கொடுத்து வைக்காம போயிட்டா. மகராசி. பூரணி கண்ணில் பனிமலை மடிய சனாவின் நெஞ்சுக்குள் எரிமலை வெடித்து சிதறிக் கொண்டிருந்தது. இத்தனை பெரிய அதிர்ச்சியை தாங்க அவளின் சின்ன இதயத்துக்கு வலுவே இல்லை. அழக்கூட அவள் கற்றிருக்கவில்லை இதுவரை. படிப்பு, கல்லூரி, தோழிகள், அக்கா, அவள் குழந்தை என்ற ஒரு மேகத்தில் மறைந்து மறைந்து விளையாடும் நிலவு போலவே காலத்தை ஓட்டியிருந்தவளுக்கு இந்த அதிர்வு நில அதிர்வை போல் வலுவாய் தாக்கி இருந்தது. முன்னும் பின்னும் எதையும் சிந்திக்கிற ஆற்றல் இல்லை அவளுக்கு. ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றி இருக்கிறார்கள். இந்த எண்ணம்தான் அவள் இதயத்தை ட்ரில் வைத்து துளையிட்டு கொண்டிருந்தது. கல்யாணமாகி 3 வருஷம் அத்தனை அழகாக வாழ்ந்தாங்க. எந்த இடத்திலும் கடவுள் என்னை ஏங்க வைக்கல. வாச்ச மருமகள் எல்லாம் மகள் மாதிரி தான் நடந்துகிட்டாங்க. கிருஷ்ணாவும் அவ பேர்ல உயிரையே வச்சிருந்தான். என்ன சொல்ல, எல்லாம் விதி. விளக்கேற்ற வந்தவள் தன்னையே விட்டிலா எண்ணி வெந்து தணிந்து கொண்டிருப்பது தெரியாமல் பூரணி பேசிக்கொண்டே இருக்க கையில் இருந்த வத்தி பெட்டியை சுவற்றில் விசிறி அடித்துவிட்டு ஆக்ரோஷமாய் வெளியில் வந்தவளை புரியாமல் பார்த்தபடி பின்னே ஓடி வந்தார் பூரணி. சனா, என்னம்மா ஆச்சு? எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அறைக்குள் புயலாய் நுழைய அப்போதுதான் குளித்துவிட்டு டிராக்குடன் வெளியில் வந்தவன் குழம்பி போய் அவளை பார்த்தான். சனா என்றான் மெல்லிய குரலில். என்னை ஏமாத்திட்டீங்களா? அப்படியே சிலையாக நின்று விட்டான். அவன் மட்டுமல்ல, அவள் பின்னாக காரணம் புரியாமல் ஓடி வந்த பூரணியும். சத்தம் கேட்டு பின்னாக வந்து கவின், அவன் மனைவி, திருமணத்துக்கு வந்த நெருங்கிய உறவினர்கள், வேலையாட்கள் அத்தனை பேருமே அசைய மறந்து நிற்க தர்சனாவின் கண்களில் இருந்து அருவி வழிந்து கொண்டிருந்தது. தர்சனா, என்ன பேசுறோம்னு நிதானிச்சு பேசு என்றான் கோபத்தை அடக்கி அடை காத்தபடி. நிதானமா? அது இனி எனக்கு ஏது? தங்க ஊசியாவே இருந்தாலும் அதை கண்ணுல குத்திக்க முடியுமா? எத்தனை கனவோட இருந்த, என்னென்ன ஆசையெல்லாம் பட்டிருப்பேன். என் நியாயமான ஆசைக்கு உங்களோட இந்த பணம் எந்த இடத்துக்கு வரும்? தனக்கு வர புருஷன் எப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும் தானே. அது எனக்கு இருந்தா பாவமா? ஏற்கனவே கல்யாணமாகி திகட்ட திகட்ட அந்த பொண்ணு கூட வாழ்ந்து, சி, நேத்து எப்படி என் கூட அப்படி உங்களால இருக்க முடிஞ்சது? ஓ, உங்க அம்மா சொன்னாங்களே கிருஷ்ணா அந்த பொண்ணு மேல உயிரையே வச்சிருந்தான்னு. உங்க படுக்கைக்கு வர எல்லா பொண்ணுங்க மேலையும் காட்டுற அதே கரிசனத்தை தான் எனக்கும் காட்டி இருக்கீங்க. நான் தான் அது எனக்கு மட்டுமானதுன்னு நினைச்சு பூரிச்சு போயிட்டனோ. இத்தனை நாள் கைப்பட்டால் வெண்டுவிடும், கண்பட்டால் உடைந்து விடும்னு பொத்தி பொத்தி வச்ச கண்ணியம் எல்லாம் மொத்த குடும்பத்தின் முன் காற்றோடு பறக்க குன்றி போய் நின்றான் கிருஷ்ணா. நிமிர்ந்து பார்க்கவே அவமானமாக இருந்தது. இறுக்கமான முகத்தோடு நின்றவனை விடாமல் எதிரில் வந்து நின்றாள்.
அவன் வெற்று உடம்பில் கழுத்தில் மாலையாக போட்டிருந்த துண்டை சேர்த்து பிடித்து இழுத்தபடி, கல்யாணமாகி 3 வருஷம், மனைவி இறந்து 3 வருஷம்னு சொல்றாங்க உங்க அம்மா. அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? அவளுள் இருந்த அத்தனை கட்டுப்பாடும் உடைந்து வெளியேறி இருக்க, திருவிழாவில் தொலைந்து போன சிறு குழந்தை போல பரிதவிப்பில் இருந்தாள். அவளை பார்க்கவே பாவமாக இருந்தது. கிருஷ்ணாவின் நிலைதான் பரிதாபமாக இருந்தது. மனமும் உடலும் அவமானத்தில் அரையடி சுருங்கி இருந்தது. அவள் பற்றியிருந்த துண்டை ஒற்றை அழுத்தத்தில் விடுவித்து விட முடியும். ஆனால் அவன் அமைதியாகவே நின்றான். வார்த்தைகளே வராமல் நிற்க பூரணியின் முன்னாக கண்ணீரோடு சென்று நின்றாள். அவளின் பரிதவிப்பை பார்க்க ஒரு தாயாய் பூரணியின் அடிவயிறு கலங்கியது. நீங்களாவது சொல்லுங்க, அவருக்கு எத்தனை வயசு என்றாள் பரிதாபமாக. 30. ஐயோ, எனக்கு என்ன வயசு தெரியுமா? 21. 9 வயசு வித்தியாசம். ஒரு அரை கிழவனை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்து? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்களே. விரும்பி கட்டிக்கிறது வேற, ஆனா எந்த கட்டாயமும் இல்லாம நான் ஏன் செய்யணும்? நான் மோசம் போயிட்டனே. பொருத்தம் இல்லாத வாழ்க்கையில என்னை அமிழ்த்திட்டாங்களே. மடங்கி அமர்ந்து முழங்காலை கட்டி கொண்டு விசித்து விசித்து அழுதவளை மொத்த குடும்பமும் அதிர்ச்சியோடு பார்க்க, கிருஷ்ணாதான் அவமானத்தில் கூனி குறுகி நின்றான். பொது சபையில் நிர்வாணப்பட்டவன் போல அவன் உடலும் உள்ளமும் கூசி குறுகி போனது. கோபமாக பேச வாயெடுத்த பூரணியை கண்களாலே தடுத்தான். கையறு நிலையில் புரியாமல் தவித்து அழும் அச்சிறு பெண்ணின் மீது கோபத்துக்கு பதிலாக பரிதாபமே மிகுத்தமாய் உண்டானது அவனுக்கு. ஒரு முழு நாளும் பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் வராண்டாவில் கிடந்த திவானிலேயே தன்னை ஒடுக்கி கொண்டு கிடந்தாள் சனா. அத்தனை ஆற்றாமையாக இருந்தது. ஏமாற்றம் என்ற நூலில் கட்டி எதிர்காலத்தை எங்கோ தவற விட்டது போல் உணர்ந்தாள். எத்தனை பேர் பின்னால் சுற்றினார்கள், எவ்வளவு பேர் காதல் கடிதத்தை நீட்டிவிட்டு தலையை சொரிந்தார்கள். அத்தனையும் வேண்டாம் என்ற கட்டுப்பாடாயிருந்தது இந்த 2ஆம் தார வாழ்க்கைக்கா? அதைத்தான் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. வீடே நிசப்தமாகி இருந்தது. வந்திருந்த உறவினர்கள் சுவடு காட்டாமல் விடை பெற்று போயிருக்க கிருஷ்ணா அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். இத்தனை நாள் பொத்தி பொத்தி வைத்த எண்ணங்கள் புயலாய் அவனுள் வீச ஆரம்பித்திருந்தது. பெரிய மருத்துவராக வேண்டும் என்ற ஆசையை கூட அப்பாவின் மறைவுக்கு பிறகு குடும்பத்திற்காக கைவிட்டான். அந்த நாளில் அவன் கொஞ்சம் சுணங்கி இருந்தால் அப்பா கட்டி காத்த தொழில் கை நழுவி இருக்கும். நித்யாவை மணந்த போதும் அவள் மறைந்த போதும் எந்த இடத்திலும் தன்னுடைய தனித்துவத்தை விட்டு விலகியது இல்லை. அந்த குரல், கிருஷ்ணா எங்க இருக்க? நான் உனக்காக இங்க காத்துட்டு இருக்க. முதலாய் கேட்ட அந்த குரல், அதில் தனக்காக ஏதோ செய்தி இருப்பதாக நம்பி தொலைந்தான். இத்தனைக்கும் காரணம் உன் அப்பாதான் என்ற ஒரு வார்த்தையால் அச்சிறு பெண்ணை அடக்கி ஆண்டிருக்க முடியும். ஆனால் ஏனோ அதை செய்ய அவன் அன்பு இதயம் மறுத்தது. ஏற்கனவே உடைந்து உருக்குலைந்து கிடப்பவளிடம் இதையும் சொல்லி அழ வைக்க அவனுக்கு இஷ்டமே இல்லை. பெண் பார்க்க சென்றிருக்க வேண்டும். திருமணத்துக்கு முன் எல்லோரையும் போல இயல்பாக பேசி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் உரிமையை நிலைநாட்ட நேற்று கூடியதையாவது தவிர்த்திருக்க வேண்டும். 1000 ஞானோதயங்கள் தாமதமாக தோன்ற அவனும் காலையில் இருந்து எதுவுமே சாப்பிடவில்லை. நேற்று பூத்து புன்னகைத்த சந்தோஷம் இன்று வாடி வதங்கி உதிர்ந்து போயிருந்தது. வீட்டில் அப்படி ஒரு அமைதி. சும்மா இருந்தவனை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தினதே நான் தான் தீபா. நீயும் இத்தனை நாள் பார்க்கறல்ல. ஒரு பார்வை தடம் மாறி யார் மேலேயாவது வந்திருக்குமா? ஊர் சுத்தரவனுங்க எல்லாம் என்னை போல உண்டான்னு நெஞ்ச நிமித்திட்டு வாழையில. என் புள்ள என்ன தப்பு செய்தான் தீபா? எங்கிருந்தோ வந்த சிரிக்கி இத்தனை கேள்வி சபையில நிறுத்தி கேட்டு அவனை கூனி குறுக வச்சுட்டாளே. பூரணி அறைக்குள் அழுத சத்தம் வீடு முழுக்க கேட்டது. கிருஷ்ணா கண்களை மூடிக்கொண்டான். வலித்ததுதான். ஆனால் வார்த்தையையே தாங்க முடியாமல் தவிக்கும் போது ஏமாற்றத்தை எப்படி சனா தாங்கிக் கொள்வாள்? எழுந்து சென்று முகம் அலம்பி வந்தவன் கண்ணாடியின் முன்னாக நின்று கொண்டான். விரிந்த மார்பும் விம்மிய தோளும் அவள் சொன்ன அரைக்கிழவன் என்ற வார்த்தையில் வெந்து சரிந்திருந்தது. கசப்பாய் புன்னகைத்து கொண்டான். உடைந்ததை ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் அதை வேறொரு பரிமாணத்தில் செதுக்கி உயிர் ஊட்டலாம். ஹாலுக்கு வந்தான். சோஃபாவில் அமர்ந்திருந்த கவினையும் அவன் மனைவியையும் பார்க்கவே உடம்பு கூசியது. எழுந்து வந்தவர்களை தடுத்துவிட்டு ஹாட் பேக்கில் இருந்த உணவை கொஞ்சமாய் தட்டில் எடுத்துக்கொண்டு வராண்டாவை நோக்கி நகர்ந்தான்.
விளக்கேற்ற வந்தவள் இருட்டுக்குள் அமர்ந்து விசித்து விசித்து அழுது ஓய்ந்திருந்தாள். கன்னமும் கண் இறப்பைகளும் வீங்கி இருந்தது. விளக்கை போட்டவனை நிமிர்ந்து கூட பார்க்க விரும்பாமல் படுத்திருந்தாள். பக்கத்தில் போய் தட்டை வைத்தான். மெல்ல அவள் தலையை வருட விலுக்கென கைகளை உதறிவிட்டாள். தர்சனா, காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல. நேத்தும் கல்யாண பரபரப்புல சரியா சாப்பிட்டு இருக்க மாட்ட. முதல்ல இதை சாப்பிடு. அந்த இதமான வார்த்தைகள் அம்மாவை நினைவூட்ட புதிதாய் அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. முகத்தை திருப்பிக் கொண்டே அமர்ந்திருந்தாள். மீளா துயரில் மனம் வெதும்பியது. நீ இவ்வளவு வருத்தப்படும்படி எதுவுமே நடக்கல தர்சனா. போது நிறுத்துங்க. நீங்க இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி 3 வருஷம் குடும்பம் நடத்தினது வருத்தமான விஷயம் இல்லையா? இப்படி நான் தப்பு செஞ்சுட்டு உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இப்படி பக்கத்துல உட்கார்ந்து தத்துவம் பேசிட்டு இருப்பீங்களா? சீறினாள். வாஸ்தவம்தான். இந்த நியதி ஆணுக்கு மட்டும்தானே. நான் தப்பு பண்ணி இருப்பேன்னு நினைக்கிறையா என்றான் ஆழ்ந்த குரலில். மெல்லிய தடுமாற்றம் அவளை ஆட்கொண்டது. புரிந்து கொள்ளும் அளவிற்கு இருவருக்கும் நடுவில் பெரிய உறவில்லைதான். ஆனால் பெரிதெனும் பெரிதான விஷயத்தை பரிமாறி கொண்ட போது அவன் காட்டிய கண்ணியமும் அன்புமே ஒரு ஆணின் பெரிய அடையாளம் என்று அவளுக்கும் புரிந்தது. உடலை புரிந்து கொள்ள காட்டிய வேகத்தை மனதை புரிந்து கொள்ள காட்டி இருக்கலாம் என்ற கவலை இரு தரப்பிற்குமே இருக்க மெல்ல தலை குனிந்து கொண்டாள். கல்யாணமே வேண்டாம்னு தான் இருந்த. இப்போ நீ மனவேதனையில் இருக்கங்கிறதுக்காக பொய் சொல்ல விரும்பல. அது என் நேர்மையான மனசாட்சிக்கு நான் செய்யற பாவம். நித்யா கூட எந்த குறையும் இல்லாம தான் நான் வாழ்ந்தேன். அவளுடைய அகால மரணம் என்னை உருக்குலைய வச்சது. அதன் பிறகு இந்த 3 வருஷம் என்னை சமரசம் செய்ய நான் எடுத்துக்கிட்ட காலகட்டம். நான் அப்ப கூட எனக்கு பார்க்குற பொண்ணு குறைஞ்சது 25 வயசாவது இருக்கணும்னு நான் கண்டிஷன் போட்டிருந்தேன் அம்மா கிட்ட. என்ன இந்த கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு வந்த ஞானோதயங்கள்ல ஒண்ணு, நான் செகண்ட் ஹேண்டுங்கிற நியாயத்தை மனசுல ஏத்திட்டு விதவையோ விவாகரத்தான பெண்ணையோ தேடி இருக்கணும். அது நான் செய்த பிழைதான். உண்மையில் அந்த வார்த்தையில் அவன் குரல் உடைந்திருக்க இயல்பாகவே பூஞ்சை மனசுள்ள சனாவுக்கு அது கரகரவென கண்ணில் நீரை வரவழைத்தது. நான் உன்னையும் உன் சிஸ்டரையும் மால்ல பார்த்தப்போ நீ என்ன பண்றேன்னு கேட்டேன். அதுக்கு உன் அப்பா நீ எம்ஃபில் முடிச்சுட்டு சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதா சொன்னார். அப்ப நீ அமைதியத்தானே நின்ன தர்சனா? அதிர்ந்து போனாள். நிஜம்தானே அது? ஆனால் அது இத்தனை பெரிய தோல்வியில் அவளை கொண்டு வந்து நிறுத்துமா என்ன? அப்பா எப்பவும் அப்படித்தான். எப்பவும் எதையும் மிகைப்படுத்தி படுத்தித்தான் பேசுவார். அதனால அமைதியா நின்ன. ஆனா கல்யாணம் நிச்சயம் செய்தப்போ ஜாதகம் பார்த்து உங்க வீட்டுல பொருத்தம் இருக்கிறதா சொன்னதா அப்பா சொன்ன போது எல்லா தகவலும் உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கும்னு நம்புனேன். உன் அப்பா பேசினா அதை மிகைப்படுத்தல், மத்தவங்க சொன்னா அது துரோகமா தர்சனா? என் கல்யாணம் வாழ்க்கை தோற்று போன பிறகு எங்க வீட்டுல ஜாதகத்தை நம்புற பழக்கமே இல்லை. அதை கூட உங்க அப்பா தான் பார்த்ததா சொன்னாரு. நீயும் எனக்கு பக்குவமான துணையா இருப்பேன்னு நினைச்ச. ஏனோ உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதுக்குத்தான் எனக்கு இந்த தண்டனை. இத்தனை வலிக்க வலிக்க ஒரு வார்த்தையை பேச முடியுமா? பேசினான். ஆனால் சீற்றத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். உங்களுக்கு என்ன தண்டனை? எனக்குத்தானே எல்லாம். கற்புங்கிறது உடம்பு மட்டுமில்ல தர்சனா, தன்மானமும் கூடத்தான். உன்னை பார்த்து சலனப்பட்டதுக்கு தண்டனையா? நான் அதை இழந்து நிற்கிறேனே. எல்லாத்துக்கும் மேல என்னை பிடிக்காத பொண்ணு கூட என்றவன் தன் கண்ணீரை மறைக்க எழுந்து சுவர் ஓரம் சென்று சில நிமிடங்கள் நின்று கொண்டான். சனாவால் ஆற்றாமையை கட்டுப்படுத்தி கொள்ளவே இயலவில்லை. எல்லா விபரமும் உன் அப்பா கிட்ட சொன்னதுதான். அதுக்கு முன்னமே பசவப்பா அங்கிள் சென்னை வந்து அப்பாவை அழைச்சு பேசியும் இருக்காரு. ஆனா அவர்தான் திறமையா காய் நகர்த்தி யார்கிட்ட இருந்தும் எந்த தகவலும் கசியாதபடி கல்யாணத்தை நடத்தி இருக்காரு. உண்மையிலேயே அவர் பெரிய எத்தன்தான். அவர் நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. எதுவா இருந்தாலும் அது தப்புதான். தாலி கட்டினா தாரம் இல்லைன்னு ஆயிடுமான்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆகும்னு அவர் உணரணும். எந்த இடத்துலையும் நீ இந்த வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தாக வேணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நீ சொன்னியே 1000 கனவு, அது அத்தனையும் நனவாக்கி தர நான் உனக்கு தோழனா தோள் கொடுப்பேன். என்ன கொஞ்சம் வயசான தோழனா? நிமிர்ந்து பார்த்தாள். சலனமே இல்லாமல் தான் நின்று கொண்டிருந்தான். நீ சாப்பிடு. இத்தனை ஏமாற்றமா? நீ உணர வேண்டிய அவசியமே இல்லை. சீரப். தட்டை அவள் புறமாக நகர்த்தி வைத்துவிட்டு போய்விட்டான். வலித்தது. நேற்று எல்லாமுமாய் நின்றவன் இன்று யாரோவாக தெரிந்தான். நேற்று கட்டிளம் காளையாக உணர வைத்தவன் இன்று அரை கிழவனாக தன்னை உருவகப்படுத்தி கொண்டு நகர்கிறான். இப்படி கோபப்பட்டு இருக்கக்கூடாதோ? கொஞ்சம் நிதானமாக யோசித்து நடந்திருக்கணுமோ?
அவள் சிறு மூளையில் ஏதேதோ சிந்தனை ஊற அமைதியாக அமர்ந்திருந்தாள். பசி அடி வயிற்றை கவ்வ அமைதியாக சாப்பிட்டு முடித்தாள். அங்கேயே படுத்துக்கொள்ள நினைத்தவள் அது ஏனோ அவனை வெகுவாய் காயப்படுத்தும் என்று தயக்கமாய் எழுந்து உள்ளே போனாள். அறை நேற்றைய ஆனந்தத்தை முழுசாக துடைத்துவிட்டு ஒருவித அமைதியில் இருந்தது. கட்டிலை தவிர்த்து தள்ளி இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். இவளை எதிர்பார்த்த பார்வை இருந்தது. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நீ இங்க படுத்துக்க தர்சனா, எந்த தொந்தரவும் இருக்காது. தூங்கி எழுந்ததும் எல்லாம் சரியாகிடும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கும். சோஃபாவில் சென்று படுத்து கொண்டான். மனசு ஒருவித தவிப்பில் இருந்தது. காலையில் இருந்து இவள் செய்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்று அடித்து ஆங்காரத்தை காட்டியிருக்க வேண்டும், அல்லது அதிகாரத்தை காட்டி அரட்டி ஒடுக்கி இருக்க வேண்டும். எதுவுமே இல்லை. அவன் காட்டிய நிதானமும் அமைதியும் அவளை வெகுவாய் வருத்தியது. மெல்லிய ஏசியின் தாலாட்டில் சிந்தனை வயப்பட்டவளாக தூங்கி போனாள். வெகு நேரத்துக்கு பிறகு காலையில் விழித்தபோது நேற்றைய நினைவு அவளை ஆட்டி படைத்தது. கிருஷ்ணாவின் அன்பான அணைப்பும் ஆளுமையான காதலும் நெஞ்சுக்குள் தித்தித்து கொண்டே இருந்தது. அரை முழுக்க கண்களால் சுழற்சி ஓய்ந்தாள். கிருஷ்ணாவின் அரவமே இல்லை. நிதானமாக குளித்து உடை மாற்றி கொண்டு வந்தாள். மனதின் ரணம் துளி கூட ஆறி இருக்கவில்லை. இவளுக்கு முன்னதாக எழுந்து குளித்துவிட்டு காத்திருந்தான் கிருஷ்ணா. அவனின் அமைதி என்னவோ செய்தது மனதை. உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பி ரெடியா இரு தர்சனா. நான் ஆஃபீஸ் போயிட்டு சில அர்ஜென்ட் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன். சாப்பாடு ரூமுக்கு வரும். சுவற்றை பார்த்து சொல்லிவிட்டு போய்விட்டான். மனம் அடித்து கொண்டது. என்ன மனிதன் இவன்! இப்போது இருக்கும் மனநிலைக்கு ஹனிமூன் தான் ரொம்ப தேவையோ? பொங்கிக் கொண்டே அமர்ந்திருந்தாள். வெளியில் சென்று ஒருவரையும் பார்க்க இஷ்டமில்லை. உள்ளே வந்த உணவை ஏதோ கொறித்துவிட்டு அமைதியாக இருந்தாள். போனை எடுக்கவே விருப்பமில்லை. பொங்கி பொங்கி வந்த கோபம் இப்போது அப்படியே தன் வீட்டின் மீது திரும்பி இருக்க, யாரிடம் பேசினாலும் நிதானத்தை அடியோடு கைவிட்டு விடுவோம் என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வைத்திருந்தாள். 1 மணி நேரத்தில் கிருஷ்ணா திரும்பி வந்திருந்தான். அம்மா, தர்சனாவை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறம்மா. நடந்தது அத்தனையும் தர்சனாவை பொறுத்தவரை கெட்ட கனவு. ஆனா எனக்கு நல்ல பாடம். எப்படி சந்தோஷமா அவளை அழைச்சிட்டு உள்ள வந்தீங்களோ அதே சந்தோஷத்தோட திருப்பி அனுப்பி வைங்க ப்ளீஸ். வேறு எந்த வார்த்தையும் காயப்படுத்துற மாதிரி பேச வேண்டாம். இறுக்கமாக சொன்னபோது பூரணி உட்பட அத்தனை பேரும் மலைத்து போய் நின்றனர். யாருக்கும் எதிர்த்து பேச திறனே இல்லை. நேற்று கிருஷ்ணா தன் சொந்த வீட்டிலேயே பட்ட அவமானம் அத்தனை பேரையும் வாய் அடைக்க வைத்திருக்க, இப்போது அவன் சொன்ன வார்த்தை வேறு செயலற்றதாக ஆக்கியிருந்தது. எந்த மறுப்பும் சொல்லாமல் முரட்டு பிடிவாதத்துடன் சனா வண்டியில் ஏறிக்கொள்ள மெல்ல பாதை விரிந்தது. அதில் இருளாய் கிடந்தது. பெரிய நாயகியின் அழுகை அந்த வீடு முழுக்க நிறைந்திருக்க, அம்மாவை கட்டி கொண்டு அழுத சனாவை பார்வை விலக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. இதயம் வலித்தது. தர்மப்படியும் நியாயப்படியும் தாலி கட்டி கூடிய நினைவுகள் அருந்து போக, அவள் அழுகை ஏதோ வரம்பு மீறி உறவு கொண்ட வேதனையை அவனுக்கு உண்டாக்கியது. அந்த மனுஷன் வரட்டும். சின்ன சின்னதா அவர் சொன்ன பொய்களால வந்த நெருக்கடிகளை, சங்கடங்களை தலையெழுத்தேன்னு கடந்து வந்ததுக்கு இதுதான் பரிசா? என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு. அவளுக்கு என்ன குறை? காசுக்காக 2ஆம் தாரமா ஒருத்தரை கட்டிக்க? நாயகி கோபத்தில் வார்த்தைகளை கொட்ட, இந்த முறை சனா பதறிப்போய் கிருஷ்ணாவை பார்த்தாள். அவனின் இறுகிய முகமே மனசிற்குள் தவிப்பை உண்டாக்கியது. அப்பா செய்த தவறுகளுக்கு அவன் காயப்படுகிறான் என்பது புரிந்தபோது வேதனையில் அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாள். மா ப்ளீஸ் என்றாள் கிருஷ்ணாவை கண்ணில் காட்டி. விருட்டனை எழுந்து கொண்டான். நான் அப்புறமா வரேன் தர்சனா, ரிலாக்ஸ் சொல்லிவிட்டு போய்விட்டான். அவனின் ஓய்ந்த தோற்றம் பார்க்க நெஞ்சை வெடித்து விடும் போல் இருந்தது. முதன் முறையாக மறுவீடு வந்தவன் தண்ணீர் கூட குடிக்காமல் எழுந்து சென்றது இருவரையுமே அலை கழித்தது. இப்போது எல்லோரும் சேர்ந்து யாரை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்ற கேள்வி முதன் முறையாக எழுந்தது. வெளி வேலை ஒன்றை முடித்து கொண்டு மாலுக்கு திரும்பிக் கொண்டிருந்த முருகானந்தத்தை அலைபேசி அடித்து நிறுத்த வண்டியை ஓரங்கட்டி விட்டு எடுத்து பார்த்தார். MD ராமநாதனின் எண். முருகானந்தம், எங்க இருக்கீங்க? வீட்டில் இருந்து மாலுக்கு போயிட்டு இருக்கேன் சார். கல்யாணத்துக்கு வாங்கின சில பொருட்களை பட்டுவாடா செய்ய வேண்டி இருந்தது, அதான். நீங்க சொல்றது நிஜமா? அந்த கேள்வி, அதில் இருந்த ஏளனம் சுருக்கென தைக்க திணறலாக நின்றார்.
சார், இல்ல, எப்பவும் நீங்க அள்ளி விடுற பொய்கள்ல இதுவும் ஒண்ணா? நீங்க நேரா நம்ம பிரான்ச்சுக்கு வாங்க, கொஞ்சம் பேசணும் என்ற பதிலுக்கு காத்திராமல் வைத்துவிட முருகானந்தம் யோசனை தீப்பிடிக்க வேகமாய் அசோக் நகர் பிரான்ச்சுக்கு சென்று நிற்க துணுக்கென்றது. அங்கு நின்ற கிருஷ்ணாவின் காரை பார்த்து உள்ளங்கால் லேசாய் வேர்க்க உள்ளே செல்ல நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடி கைகளை கட்டியிருந்தான் கிருஷ்ணா. எதிர் இருக்கையில் பசப்பப்பாவும் அவருக்கு அருகில் முதலாளி ராமநாதனும் கோபம் கொப்பளிக்க அமர்ந்திருக்க முருகானந்தத்துக்கு விளங்கிவிட்டது எல்லாம். ஏன் இப்படி செய்தீங்க? அவரை போல தன்மையான மனுஷன் தன்மானத்தை சோதிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? பசவப்பா எழுந்து நின்று கத்த முருகானந்தம் வெலவெலத்து போனார். பொண்ணு வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பித்தலாட்டம் செய்திருக்கிற நீங்க மற்ற விஷயத்துல எவ்வளவு செய்திருப்பீங்க? 20 வருஷ சர்வீஸ்ல என்னென்ன தகுடுதத்தம் செய்திருப்பீங்க? இல்ல சார், இந்த வார்த்தை என்னை ரொம்பவே பாதிக்குது. என் நாணயத்துக்கு இது அளவுகோல் இல்லை சார் என்றார் தவிப்பாக. போதும், நிறுத்துங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிற கோபத்தோட தான் பசவப்பா பெங்களூர்ல இருந்து ஃப்ளைட்ல வந்திருக்காரு. இப்போ நீங்க அவருக்கு அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பத்திரமா இருக்கு. அது போதும் உங்களை உள்ள தள்ள. ஆனா கிருஷ்ணா சார் முகத்துக்காகவும் அவர் வார்த்தைக்காகவும் தயங்கி நிற்கிறோம். மால் இன்சார்ஜுக்கு வேற நபரை போட்டாச்சு. இனி உங்களுக்கு இங்க வேலை இல்லை. 2 நாள் கழிச்சு வந்து கணக்கு செட்டில் பண்ணி வாங்கிட்டு போயிடுங்க. வெலத்து போய் அடுத்த வார்த்தைக்கு பேச முற்பட்டவரை நிமிர்ந்து பார்த்தான் கிருஷ்ணா. கண்களில் அத்தனை கோபம் இருந்தது. இதுக்கு நிச்சயம் நான் காரணம் இல்லை. ஆனா இந்த தண்டனையை நான் தடுக்கவும் விரும்பல. பொய்யால நீங்க எழுப்பின மாளிகை சீட்டு கட்டா சரிஞ்சு போச்சு. என்ன நினைச்சீங்க? உங்க ஆசை உங்க பெண்ணை வாழ வச்சுடும்னா அவளுக்கு எது பொருந்தும்னு நீங்க மட்டும் முடிவு செய்தா போதாது. அதில் அவளுக்கும் விருப்பம் இருக்கும்னு நீங்க நினைக்கவே இல்லை. உங்களை அசிங்கப்படுத்தவோ நிக்க வச்சு கேள்வி கேட்கவோ ஒரு நிமிஷம் போதாது. ஆனா எனக்கு அதிலெல்லாம் இஷ்டம் இல்லை. என்னை விட நீங்க பேசிய பொய்கள் உங்களை அழகாய் தண்டிக்கும். கல்யாண விஷயத்துல பெத்த தகப்பன் வார்த்தைகளை கூட நம்ப கூடாதுன்னு புது நியதியை உருவாக்கி இருக்கீங்கன்னு புரியுதா? நான் கோபப்பட்டு வார்த்தைகளை இறைச்சு அதை குறைக்க விரும்பல. சனா வீட்டுக்கு வந்தாச்சு. இனி அவ விருப்பம் என்னன்னு போய் கேளுங்க. முருகானந்தத்து பாதத்து அடியில் பூமியே இல்லை. அவர் வெலவெலத்து போய் நின்றார். எண்ணி 24 மணி நேரத்தில் மகள் திரும்பி வந்திருக்கிறாள். அதுவும் வருந்தி வந்திருக்கிறாள். மாப்பிள்ளை, அவர் பதறிப்போய் அடைத்து கொண்டிருக்க ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கிருஷ்ணா அறையை விட்டு வெளியில் வந்திருந்தான். இரு கோடு தத்துவம் போல் வேலை போன இடியை ஜீரணிக்க முடியாமல் அதிர்ந்து நின்றவருக்கு மகள் வாழா வெட்டியாய் வீடு திரும்பி இருக்கும் இடி இதயத்தை நடுங்க வைத்திருந்தது. அவர் சுதாரித்து தொடர்வதற்குள் பசவப்பாவுடன் பேசிக்கொண்டு காரை நெருங்கி இருந்தான் கிருஷ்ணா. பின்னாலேயே மூச்சிறைக்க ஓடி வந்து நின்றார். பார்க்க பாவமாக இருந்தது. ஆனால் அதையும் மீறி கோபமாக வந்தது. மாப்ள, என்ன மன்னிச்சு ஆரம்பித்தவரை கை உயர்த்தி தடுத்தான். தயவு செய்து அந்த வார்த்தையை அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். நீங்க விளையாண்டது உங்க சொந்த பொண்ணு வாழ்க்கையில எல்லாத்துலயும் அசட்டையா. அதனால என்னன்னு நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்க சொந்த மகளுக்கு பொருந்துமான்னு நீங்க யோசிக்கலல்ல. பொய் சொல்லும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யத்தை பொண்ணோட வாழ்க்கையில சோதிச்சு பார்க்க நீங்க முனைஞ்சதுக்கு காரணமும் ஒரு விதத்துல உங்க குடும்பம்தான். பாதகம் இல்லாத பொய்களை அவசியம் இல்லாம அவங்க அங்கீகரிச்சது இன்னைக்கு ஒரு சிறு பெண்ணுடைய கண்ணீரில் வந்து நின்னு இருக்கு. இதுக்கு மாற்று என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. ஒரு தகப்பனா நான் செய்தது சரி மாப்ள. நான் பெங்களூர் வந்து உங்களை பத்தி விசாரிச்சப்ப எல்லாரும் சொல்றது கேட்டு மலைச்சு போனேன். இப்படி ஒரு மனிதன் என் பொண்ணுக்கு புருஷனா வர நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவர் பேசிக்கொண்டே இருக்க வேதனையாக பார்த்தான். என் பிளஸ் மட்டும் ஒரு கல்யாணத்துக்கு போதுமானதா இருந்திருந்தா நீங்க ஏன் பொய் சொல்லி இருக்க போறீங்க அங்கிள்? ஒரு கல்யாணத்துக்கு அதையும் தாண்டி நிறைய தேவைப்படுங்கிற உண்மை உங்களுக்கு தெரியுங்கிறதால தானே மறைச்சிருக்கீங்க. திணறி போய் பார்த்தார் முருகானந்தம். சரியான வயசுல சரியான துணையை கல்யாணம் பண்ணி நிறைவா வாழ்ந்துட்டு வாழ்க்கையின் பாதி தூரத்தை கடந்து வந்த உங்களுக்கு இன்னைக்கு பிரதானமா தெரிகிற விஷயங்கள் வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத உங்க பொண்ணுக்கு தெரியும் நான் நினைச்சீங்க. எல்லாத்தையும் விட எனக்கு என்ன கண்டிஷன் இருக்கு? கல்யாணத்துக்குன்னு சொன்ன பிறகும் சம்பந்தம் இல்லாத என்னை ஏமாத்தினதை நான் எப்படி மன்னிக்க? முருகானந்தம் வார்த்தைகள் அற்று நின்றார். நேற்று வரை நியாயமாய் தோன்றியது எல்லாம் இந்த நிமிஷம் கொடுமையாய் கோழைத்தனமானதாக அவருக்கு தென்பட மெல்ல மேல் கீழாய் தலையை அசைத்து ஆமோதித்தார்.
ஆனால் இனி என்ன கேட்பது என்று அவருக்கும் தெரியவில்லை. என்னன்னு காலம்தான் முடிவு பண்ணணும். நீங்களும் நானும் இல்ல. போய்விட்டான். நடக்க தெம்பற்று போய் வளாகத்தின் நீண்ட வாயில் படியில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார் முருகானந்தம். இனி வீட்டுக்கு எப்படி போக? பெரிய நாயகியையும் சனாவையும் எப்படி சந்திக்க? கேட்பாரற்ற தனிமையில் வெகு நேரம் அமர்ந்து கொண்டிருந்தவர் வேறு வழி இல்லாமல் எழுந்து நடந்தார் வாகனத்தை நோக்கி. இதை துளிக்கூட எதிர்பார்க்கவில்லை முருகானந்தம். உள்ளே நுழைந்தவரின் சட்டையை கொத்தாக பற்றிய நாயகியின் கைகளை விலக்கும் தெம்பு கூட இல்லாதவராய் தளர்ந்து போய் நின்றார். பவியும் குழந்தைகளும் கண்களில் தெரிய விஷயம் இன்னும் விபரீதமாக இருப்பது புரிந்தது. பவியின் கணவனும் மாமியாரும் சோஃபாவில் ஒரு இறுக்கமான முகத்தோடு அமர்ந்திருக்க ஐயோவென வந்தது முருகானந்தத்துக்கு. சனா ஓய்ந்து போன தோற்றத்துடன் உள்ளே படுத்திருப்பது தெரிய பதறிக்கொண்டு அங்கே நகர்ந்தவரை பெரிய நாயகி கை நீட்டி தடுத்தார். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவளை பார்க்க போறீங்க? நீங்க எல்லாம் ஒரு தகப்பனா? ஒரு கரு உருவாக காரணமா இருந்தா மட்டும் போதாது. தகப்பன்கிற ஸ்தானத்தை அடைய இன்னைக்கு அவ உடம்பும் மனசும் கலங்கி தன்னையே அழிச்சுக்க நினைக்கிற அளவுக்கு அவளை கையறு நிலையில கொண்டு வந்து நிறுத்தினது நீங்க தான். அதன் பிறகு அவ எப்படி உங்களை மனுஷனா பாப்பா? பெரிய நாயகியின் வார்த்தைகள் அவரை வருத்தவே இல்லை. ஆனால் தன்னை அழித்து கொள்ள முயன்றாள் என்ற செய்தி மட்டும் அவரை உலுக்கி எடுத்திருக்க பதறிப்போனார். ஐயோ சனா, என்ன இது முட்டாள்தனம்? உனக்கு நான் எந்த இடத்துலையாவது கெட்டது நினைப்பனா? இது கூடவா புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை உனக்கு? நல்ல மனுஷன், எண்ண முடியாத சொத்து சுகம், இது எல்லாம் அவர்கிட்ட நீ குறையா நினைக்கிற விஷயங்கள் கூட ஒப்பிடும்போது எதுவுமே இல்லை. இன்னைக்கு பெருசா தெரிகிற விஷயங்கள் எதுவும் நாளைக்கு எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். அவர் அரை வாசலில் இருந்து கத்தி கொண்டிருக்க அங்கிருந்த யாருக்குமே அவரின் பரிதவிப்பு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை. நிறுத்துங்க, பொண்ணுங்க முன்னாடியும் சம்மந்தி முன்னாடியும் இப்படி எல்லாம் பேசுறேனேன்னு எனக்கே கூச்சமாத்தான் இருக்கு. ஆனா நான் என்ன செய்ய? வேற எப்படி உங்க சுயநலத்தை நான் உங்களுக்கே புரிய வைக்க? என்னை பெண் பார்க்க உங்களால வர முடியல. நீங்க இல்லாமையே நிச்சயம் முடிஞ்சது. உங்க உறவுக்கார பொண்ணுங்க எல்லாம் நான் பார்க்க நல்லாவே இல்ல, முன் பல் எடுப்பு அது இதுன்னு உங்களை வம்பு செய்து கலாட்டா செய்ய என்னை பார்க்க 20 மைல் சைக்கிள் மிதிச்சிட்டு வந்து பெருமாள் கோயில்ல காத்திருந்தீங்களே. எல்லாரும் சொன்னது மாதிரி இல்ல, நீ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொல்லி மாஞ்சு போனீங்களே. அன்னைக்கு தெரியலையா மனசுக்கு பிடிக்கிறது எல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு? நாயகி, நீயும் குழந்தைகளோட சேர்ந்துட்டு என்னை அலை கழிக்காத. மாப்பிள்ளைக்கு என்ன குறை? அவரை சனாவும் பார்த்து சம்மதிச்ச பிறகுதானே இந்த கல்யாணத்தை நடத்தினேன். நீ எடுத்து சொல்றதை விட்டுட்டு குறையா நிறையாங்கிறதுல இல்ல பிரச்சனை. தன் துணையை பத்தி திருமணம் செய்துக்க போறவங்க முழுசா தெரிஞ்சிருக்க உரிமை இருக்கா இல்லையா? உங்களுக்கு சரின்னு தெரியற எல்லாம் மற்றவங்களுக்கும் சரியா தெரிய வேண்டிய அவசியம் என்ன? இதே நியாயம்தான் மாப்பிள்ளைக்கும். அவர் நேர்மையான மனுஷங்கிறதால உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் தராம அமைதியா இருக்காரு. எல்லாத்தையும் அடியோடு கொலைச்ச பிறகு இனி எப்படி சரி செய்ய போறீங்க? ஐயோ, என் பொண்ணு கிழிஞ்ச நார் மாதிரி கிடக்கிறாளே. பார்க்க பார்க்க என் வயிறு பத்தி எரியுதே. நாயகி தலையில் அடித்து கொண்டு அழ பவித்ரா ஓடி வந்து அம்மாவை தாங்கி கொண்டு உள்ளே அழைத்து போனாள். ஓய்ந்து போனார் முருகானந்தம். முதன்முறையாக அவர் பேசிய பொய்கள் எல்லாம் உயிர் முளைத்த மெய்களாக அவர் முன்னே வந்து பேயாட்டம் போட ஆரம்பித்திருந்தது. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ண சொல்லி இருக்கிற பழமொழியே தப்பு. 1000 பேரிடம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கிறது தான் சரி. ஒரே ஒரு பொய் 900 உண்மைகளை உயிரிழக்க வைக்கும்ங்கிறது உங்க விஷயத்துல சரிதான் சம்மந்தி. இந்த பொய்யை நீங்க சனா கல்யாணத்துக்கு மட்டும் செய்து பார்த்திருக்க மாட்டீங்க. பவி கல்யாணத்திலிருந்து இதையே தான் செய்திருப்பீங்க. தந்த நகை, பேசிய பேச்சு, படிப்பு, ஜாதகம்னு அத்தனையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். கண்டிப்பா உங்க பொண்ணை திருப்பி அனுப்ப மாட்டோம். ஆனா பொய் சொல்லி இருக்கிறது உறுதியானால் உங்களுக்கு இனி எங்க வாழ்க்கையில வழிபோக்க நான் வந்து போகக்கூட இடம் இல்ல. பவியின் மாமியார் சொல்ல சிலையாகி போயிருந்தார் முருகானந்தம். நாங்க கிளம்புறோம் பவி. சனாவை பார்த்துக்க. மனசு ஒடிஞ்சு போயிருக்கா. மறுபடியும் எதுவும் முட்டாள்தனம் செய்திடாம பக்கத்துல இருந்து பார்த்துக்க. 2 நாள் கழிச்சு வந்தா போதும். மருந்துக்கு கூட முருகானந்தத்தை நிமிர்ந்து பார்க்காமல் இருவரும் வெளியேற அவமானத்தில் சிவந்து போய் நின்றார் முருகானந்தம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.